அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்றுத்தில் வந்து எப்படி வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஐடி போட்டு லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, 2வது வீடியோ வந்து எப்படி குழந்தைங்கள ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, 3வது வீடியோ வந்து எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு, இது வந்து 4வது வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது, வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போ ஆப்பை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் லாகின் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்லாலே மேலேயும் கீழேயும் வந்துட்டு உங்களுக்கு மெரூன் கலரில் இருக்கும் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ மெரூன் கலரில் தான் இருக்குது. ஆன்லைனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போது இதில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு கேமரா சிம்பிளும் அங்கே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? இங்கே மேலே கேப்சர் இமேஜ் அண்ட் வீடியோன்ட்டு இருக்கும். இங்கே வந்து ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே கீழே வலது கை பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேமரா ஆப்ஷனும் வீடியோ ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போது ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கீங்க கிரவுண்ட் லெவலில். இன்னொன்று வந்து நீங்கள் ஃபோட்டோஸை இப்போ வந்து இப்போ ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி ப்ரோக்ராம் இப்போ போயிட்டு இருக்குது. அந்த டைமில் தான் உங்களால் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து தான் அப்லோட் பண்ண முடியும். கேலரியில் இருந்தோ உங்களோட மொபைலில் இருந்தோ ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ ப்ரோக்ராம் இப்போ பசங்க வந்து மெடிடேஷனோ இல்லை சூரிய நமஸ்காரோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதை வந்து டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இதை ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்க டைமில் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் இப்போ போயிட்டுருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து கேமரா ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த நோட் புக்கை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் முன்னாடி பசங்க வந்து யோகா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எல்லோரும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது அப்படின்னா டிக் கொடுங்க. இல்லை இந்த ஃபோட்டோ பிளர்ராக இருக்குது, இன்னும் கிளியராக இல்லைன்னா இதை வந்து இப்படி இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறேன் ஃபோட்டோ. ஓகே, அகெயின் பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு. இந்த ஃபோட்டோ ஓகே தான், அதனால் நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இப்படி எடிட் பண்ணுறதா இருந்தால் க்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடிட் வேணும்னா எடிட் பண்ணிவிட்டு, இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னா இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் கிளிக் பண்ணதும் மெசேஜ் வரும், இமேஜ் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பசங்க வந்துட்டு சூரிய நமஸ்கார் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோட்டோ, இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின் ப்ரோக்ராம் இப்போ டெய்லியும் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுவீங்க, அதோட ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க இல்லைங்களா? மேபி ரன்னிங் ரேஸ் பண்ணுவீங்க ஒரு நாள் வந்து கொக்கோ பண்ணுவீங்க, ஒரு நாள் கபடி பண்ணுவீங்க. ஸோ அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நான் அதுக்குமே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கபடி பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணி நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் 2 ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது நீங்கள் வீடியோ எடுக்கணும். ஓகேங்களா? வீடியோ வந்து ஒரு 3 செகண்டுக்கு எடுத்தால் நீங்கள் போதும். ரொம்ப நிமிஷ கணக்கிலலாம் எடுக்காதீங்க. 3 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். வீடியோ நம்ம எதுக்காக எடுக்க சொல்கிறோன்னா, எவ்வளோ பசங்க ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ எடுக்க சொல்கிறோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற டைமில் எடுங்க. இப்போ பசங்க உங்கள் முன்னாடி மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணிவிட்டு அலோ ஆல் கொடுத்துக்கிறேன். அலோ ஆல் கொடுத்ததும் கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து உங்கள் முன்னாடி பசங்க மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கீபோர்ட் தான் பசங்கன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் பசங்க எல்லோரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஆன் பண்ணுறேன். டைமர் இங்கே மேலே உங்களுக்கு ஓடும். அப்படியே கவர் பண்ணுறேன். எல்லோரும் கவர் ஆகணும் அந்த வீடியோவில். கவர் ஆகி மேக்ஸிமம் 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரை எடுத்தால் போதும். ஒரு டைம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி
பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து ஓகே தான், அதனால் நான் இதை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதும் வீடியோ சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். இங்கே ஆலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ, நீங்கள் எடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்க்கணுன்னா வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த வீடியோ மட்டும் காட்டும். இமேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த இமேஜ் மட்டும் காட்டும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிற டைமில் நீங்கள் வந்து ஒரு 2 ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து 3 செகண்ட் எடுத்தால் போதும். ஓகேங்களா, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இன்கேஸ் இங்கேயுமே உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கலன்னா இங்கே வந்து நீங்கள் கண்ணு மாதிரி சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, ஐ மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி இங்கே டிலீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ டிலீட் ஆகிடும். நான் டிலீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி டிலீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிஜமாகவே இந்த ஃபோட்டோவை நீங்கள் டிலீட் பண்ணணுமான்னு கேட்கும். ஆமாம் டிலீட் அப்படின்னா டிலீட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ டிலீட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை எப்படி அப்லோட் பண்ணுறது, நம்ம ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம், அவ்வளோதான். எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேக் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஈவெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த ஃபோட்டோவில் குழந்தைங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இப்போது பசங்க வந்து அந்த ஃபோட்டோவில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோகா மெடிடேஷனை டிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அந்த ஃபோட்டோவில் வந்து பசங்க போர்ட் கேம் விளையாடுறாங்கன்னா போர்ட் கேம், அந்த ஃபோட்டோவில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டிக் பண்ணுறீங்க, டேக் ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க, அவங்க என்ன அந்த ஃபோட்டோவில் பண்ணிகிட்ருக்காங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணதும் அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அகெயின் அந்த ஃபோட்டோவை டிக் பண்ணிவிட்டு மேலே கேமரா கேப்சர் இமேஜ் அண்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் மேகம் மாதிரி போட்டு ஒரு அம்புக்குறி க்ளவுட் சிம்பிள் இருக்கும். கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வரும், ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்லோடிங்னு இருக்கும், இதை கேன்சல் கொடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீழே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி காணாமல் போச்சுனாலே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க ஃபோட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வீடியோக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு டேக் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணணும். டேக் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த வீடியோவில் குழந்தைங்க வந்து கபடி விளையாடுறாங்கன்னா கபடி சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்டேட்டிங்னு மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேக் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க, டேக் ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க. அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த க்ளவுட் சிம்பிளை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும், கீழே மெசேஜ் வரும் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆனதுமே அந்த வீடியோவும் உங்கள் ஸ்க்ரீனில் இருந்து காணாமல் போயிடும். ஓகேங்களா, ஸோ வீடியோ போனீங்கனாலும் இமேஜஸ் போனீங்கனாலும் ஆல் வந்தீங்கனாலும் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஆன் கிரவுண்டில், அதாவது உங்கள் முன்னாடி இப்போ ப்ரோக்ராம் போயிட்டுருக்கணும், அந்த டைமில் நீங்கள் டேரெக்டாக ஆப் ஓப்பன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னொரு டைம் கூட நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட் அன்றைக்கி எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தின்னு வச்சுக்கோங்களேன். காந்தி ஜெயந்தி அப்போது நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஆப்பில் எப்பயுமே ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், டெய்லியுமே ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அந்த ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க அப்படின்னதும், ஸோ அகெயின் ஆப்குள்ளே வரீங்க. இந்த வலது கை பக்கம் இருக்கிற அந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணுறீங்க, கேமராவை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஏதோ ஒரு பேச்சு போட்டி மாதிரி பசங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னதும் அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ போதும். ஃபோட்டோ நல்லா இருக்குன்னா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அகெயின் ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணதுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பு டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இது நார்மல் டே ப்ரோக்ராம், டெய்லி ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் டேக் ஆக்டிவிட்டி போயிட்டு என்ன ஆக்டிவிட்டி பசங்க பண்ணிகிட்ருக்காங்களோ, அது கொக்கோவா கபடியா அதை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்பெஷல் ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெஷல் ஈவெண்ட்னால் இந்த வாட்டர் டே, என்விரான்மெண்ட் டே, சுற்றுச்சூழல் தினம், அப்புறம் வந்துட்டு குடியரசு தினம், அப்புறம் சுதந்திர தினம், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பெஷல் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோவை எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு டிக் பண்ணுறீங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேக் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு.
டேக் ஆக்டிவிட்டி இல்லை, நான் இன்னொரு டைம் கூட காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஃபோட்டோவை டிக் பண்ணுறீங்க, டேக் ஆக்டிவிட்டி இல்லை, இடது கை பக்கம் டேக் ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் ஈவெண்ட்டுன்னு ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பெஷல் ஈவெண்ட், ஏன்னா அது வந்து ஸ்பெஷலான ஈவெண்ட்டு, காந்தி ஜெயந்தி, அது வந்து டெய்லி ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது. காந்தி ஜெயந்தி, கொக்கோ, கபடி அந்த மாதிரி ப்ரோக்ராம் அது. அதனால் ஸ்பெஷல் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி ஓகே பண்ணி சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்கேஸ் உங்கள் வில்லேஜில் வந்துட்டு ஆனுவல் காம்படிஷன் பண்ணுறீங்கன்னா, ஆனுவல் காம்படிஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சேவ் பண்ணிக்கிறீங்க. நல்லா இருக்குது அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி டேக் பண்ணணுன்னா, நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை டிக் பண்ணுறீங்க. டிக் பண்ணிவிட்டு டேக் ஈவெண்ட் போகணும். டேக் ஈவெண்ட்டில் போனீங்கன்னா ஈவெண்ட் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணி இது வந்து ஆனுவல் காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு உங்கள் வில்லேஜில், அதனால் ஆனுவல் காம்படிஷனை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறீங்க. ஓகே பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ரெகுலர் ப்ரோக்ராம் இப்போ கொக்கோ, கபடி, யோகா, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்னா டேக் ஆக்டிவிட்டி போங்க. இல்லை இது வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட், ஆனுவல் காம்படிஷன் அப்படின்னா டேக் ஈவெண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ 2 ஃபோட்டோவையும் டேக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு 2 ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் அப்லோடிங் ஃபைலுன்னு வரும். கேன்சல் கொடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே மெசேஜ் வரும் உங்களுக்கு, அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்க்ரீனில் இருந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஆல் வீடியோ, இமேஜ் 3த்தில் போனாலும் எம்டியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வந்து அப்லோட் பண்ணுவீங்க. மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் வில்லேஜில் அன்றைக்கி வந்து ஆனுவல் காம்படிஷனோ இல்லைனா வந்துட்டு ஸ்பெஷல் ஈவெண்ட்டோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது டேக் ஈவெண்ட் ஆப்ஷன். இல்லை நீங்கள் நார்மல் ப்ரோக்ராம் கொக்கோ, கபடி, யோகா, சூரிய நமஸ்கார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது டேக் ஆக்டிவிட்டி. ஸோ ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்க டைமில் ஆப் ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில், அந்த ஃபோட்டோலையோ இல்லை வீடியோலையோ பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி டேக் பண்ணுறீங்க. டேக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அகெயின் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்க டைமில் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.